இது உங்களுக்கான சேனல் கெரியர் கைட்லைன்ஸ் ஃபார் யூ தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு ரேஷன் ஷாப்லேருந்து ஒரு 4000+ வேக்கன்சிஸ் நிரப்புறதுக்கான ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் டிஃப்ரெண்ட் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறோம். இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூகுளில் போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டினம் இல்லைனா திருவாரூர், சென்னை, ராணிப்பேட் இதை மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இந்த ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்லானில் பே பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் எஸ்பிஐ கலெக்ட் வழியாக. செல்லானில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி செல்லான் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி செல்லான் வரும். ஸோ அதை போய் எஸ்பிஐ பேங்க்கில் கொடுத்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி செல்லானை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி ஓப்பன் ஆகும். ஐ ஹவ் அக்செப்ட் அந்த இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி ஏடிஎம் கார்டு மூலியமாகவும் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த தேதி, தந்தை, காப்பாளர் பெயர், பாலினம், ஸோ இதை மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா முன்னாள் இராணுவத்தினரா இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே பணி செய்த விவரம், ஸோ இதை மாதிரி டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேல்ஸ்மேன் வேக்கன்சிஸ்க்கு ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 12th என்ன மார்க்கு, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், உங்கள் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா பிஎஸ்டிஎம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸோட பெய்டு டீட்டெயில்ஸு. ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அப்ளிகேஷனோட ஃபீஸை நீங்கள் பெய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதை பெய்ட் பண்ண டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணால் தான் நீங்கள் சப்மிட் கொடுக்க முடியும். ஸோ எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக பண்ணிங்கன்னா அதற்கான ரெஃபரன்ஸ் ஐடி கொடுக்கணும், எந்த டேட்டில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்க, அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் செல்லான் மூலியமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த வங்கியில் எந்த பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, செல்லான் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃபு 50 KBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கான சிக்னேச்சர் 50 KBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட்ஸு, நீங்கள் +2 குவாலிஃபிகேஷன்னா +2க்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் டிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதில் ஸோ தொகுப்பூதியம் 6250 ரூபா உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு சம்பளம் இருக்கும். சேல்ஸ்மேன் போஸ்டிங்க்கு நீங்கள் கட்டுனர் போஸ்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓராண்டுக்கு பிறகு 8600 ரூபாலேருந்து 29000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே இதுக்கான வேக்கன்சிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டலாக 96 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அது ஜென்ரல் டர்னில் 31 வேக்கன்சி, பிசியில் 27 வேக்கன்சி, இப்படி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உடல் தகுதி சான்றிதழ் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஏஜ் கேல்குலேட் பண்ணுறப்ப நீங்கள் 1/7/2022 அன்னைக்கு உங்களுக்கான ஏஜை கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற
விதவைகளுக்கும் வயது வரம்பு இல்லை. இதர வகுப்பினர் ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளி ஓசியிலேயே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர் கல்வி தகுதி வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான கல்வி தகுதி பட்டு இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐயும் ஈக்குவலன் டு 12th ஸ்டாண்டர்ட் தான், நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ் மொழி திறன் அந்த நீங்கள் விண்ணப்பிக்க அந்த டேட்டில் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்கிற முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நேர்முக தேர்வு வழியாக தான் பண்ணுவாங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு உங்களுக்கான நீங்கள் உங்கள் மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி வரும். அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் உங்களுக்கான யார் யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் மார்க் அடிப்படையில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான் இருக்க போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம எதில், அதாவது இமெயில் அப்படி இல்லைனா SMS மூலியமாக தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ முக்கிய குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2020 2021 நீங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் குறிப்பிடாமல் ஒரு மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்து வெறும் பாஸ், தமிழ் பாஸ், இங்கிலீஷ் பாஸ் அதை மாதிரி மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க கண்டிஷனில் உங்களுக்கு இன்னும் மார்க் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 9th மதிப்பெண் சான்றிதழ் வந்து உங்கள் தலைமை ஆசிரியர் உங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த தலைமை ஆசிரியரில் ஒப்புதல் வாங்கி அதோட இந்த 10th பாஸ் அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிச்சிடுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம மெயில் ஐடி டிஸ்பிளே ஆகிட்டு அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.